அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக் என்பதிலிருந்து மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடல் பருமனை குறைப்பவர்கள் மட்டுமல்ல, உடல் பருமனாக இருக்கவங்க ஏன் இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், எதனால் அதிகமாச்சு, அது மட்டும் இல்லாமல் சராசரியாகவே எல்லாருமே சொல்லலாம். அதிக நேரம் கம்ப்யூட்டரில் முடிச்சு வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சிஸ்டத்தில் உட்காந்து, இல்லை வீட்டில் டெய்லரிங் ஷாப்பில் டெய்லரிங் ஒர்க் பண்ணப்பட்ட லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து வேலை பார்க்குறவங்க அதிகமாக அவங்க செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத எண்ணெய் பலாரம், பண்ட வகைகள்னு சொல்லுவாங்க, நொறுக்கு தீனின்னு சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு வகையான சாப்பாடு, நொறுக்கு தீனி அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிங்கிற அந்த ரைஸ் மில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். கேட்டால் சொல்லுவாங்க, இதை என்னால் கட்டுப்படுத்த முடியலைங்க, நான் பழகிட்டேன். அன்னைக்கு அவங்களுக்கு எதுவும் சாப்பிடல அப்படின்னாலே அவங்களுக்கு எதுவுமே ஓடாது, எந்த வேலையுமே செய்யாது, நடைமுறைக்கு வராது, அதே மாதிரியே இருக்கும். இதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடும்போது ஃபேட் அதிகமாகி, கொலஸ்ட்ரால் அதிகமாகி, உடலில் தேவையில்லாத விஷயங்கள், ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற தின்பண்டங்கள் எல்லாமே எதில் செய்கிறாங்க, அதில் என்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உடலில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்கும். இந்த ஆயில் சேர்ந்த பலாரங்களாக இருக்கட்டும், ஆயில் சேர்க்காத நொறுக்கு தீனியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துது, இது கட்டுப்படுத்த முடியாதனால தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆடியோ வீடியோ பொருந்தும். நீங்கள் என்னென்ன உங்களுக்கு அதை சாப்பிட தோணுன நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாலேயே, அதாவது நீங்கள் கட்டுப்படுத்தணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னாலே, டெய்லி ஒரு 10 பாதாம் ஊற போட்டுருங்க தண்ணியில், நைட்டே போட்டுருங்க. 10 போதும், அதுக்கு மேலே வேண்டாம் இப்போதைக்கு. அந்த பாதாம் உளிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் நொறுக்கு தீனி சாப்பிட்ற அந்த நேரத்தில் 1-2 பாதாமை வாயில் போடுங்க. இந்த பாதாம் போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பு சத்து, பாதாமில் உள்ள அந்த நார்ச்சத்து கொழுப்பு சத்தும் நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்களுடைய அந்த உணர்வை அப்படியே கட்டுப்படுத்திட்டு வரும். அதாவது தோணுது பார்த்தீங்களா, இந்த நாக்கு வழியாக, இல்லை உடல் ரீதியாக, மனது ரீதியாக உங்களுக்கு அந்த நொறுக்கு தீனியை சாப்பிட்ற அந்த ஆவலை கொஞ்சம் குறைச்சிட்டே இருக்கும். ரெண்டாவது, இந்த பாதாமில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதாமில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்புல கெடுதல் இல்லாமல் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு உடம்புல கொண்டு சேர்த்துரும், விட்டமின்ஸை. ஒரு பக்கம் நொறுக்கு தீனியை கட்டுப்படுத்த உதவுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான உங்களுக்கு ஒரு விஷயத்தை சேகரிக்க அந்த பாதாம் ரொம்ப உதவுது. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 2 காஃபி, 4 காஃபி, 10 டீ, ஒரு நாளைக்கு 5 காஃபி, இதே மாதிரிலாம் குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை சந்தித்தாலே காஃபியில் தான் ஆரம்பிக்கும். இந்த காஃபி டீ அதிகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு உணவு பசிக்காது, உணவு சாப்பிட மாட்டீங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அல்சர்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நொறுக்கு தீனியோட சேர்த்து உங்களுக்கு அந்த காஃபி பழக்கங்கள், டீ பழக்கங்களை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போம்லாம் உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும் அந்த நேரத்துலலாம் வெந்நீர் குடிங்க. வெந்நீர் குடிச்சு பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இல்லைன்னா ஒரு பிளாக் டீ, லெமன் டீ, மேக்ஸிமம் சக்கரை போடாமல் குடிச்சு பாருங்கள். இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு அந்த நொறுக்கு தீனியை கட்டுப்படுத்திக்கிட்டே வரும். டீ குடிக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்தும், காஃபி குடிக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்தும். அதாவது உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் குறைவாக நீங்கள் குடிக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை உங்கள் உடலில் ஏற்படுத்திடும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு கரெக்ட் டைமில் சாப்பிடுவீங்க, பசிக்கும், உடலில் உபாதையான, அதாவது உடலில் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் வராது, எதிர்காலத்தில் எந்த நோய் உங்களுக்கு அண்டாது, காசு செலவு மிச்சம், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நொறுக்கு தீனி வாங்குறத மிச்சம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்களுக்கு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.